வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெவென்யூ சர்வேக்கும் டோபோகிராபிக்கல் சர்வேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் ரெவென்யூ சர்வே அப்படிங்கிறதுக்கும் டோபோகிராபிக்கல் சர்வே அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியாம டோபோகிராபிக்கல் சர்வேல டோபோகிராபிக்கல் இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல அந்த இதுல போயிட்டு ரெவென்யூ டீடைல்ஸ் தேடுறதும், ரெவென்யூல போயிட்டு டோபோகிராபிக்கலுக்கு உண்டான டீடைல்ஸ் தேடுறதும் நிறைய இருக்குதுங்க. அது இப்ப எப்படி, ஏன், எங்கெங்க என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விலாவாரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோபோகிராபிக்கல் சர்வே அப்படின்னா ஒரு இடத்துல என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது டோபோகிராபிக்கல் சர்வே. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஒரு மலை, ஒரு குன்று, ஒரு ஆறு, இப்ப நேச்சுரலா கரண்டா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது டோபோகிராபிக்கல் சர்வே. இது யார் டோபோகிராபிக்கல் சர்வே மேனேஜ் பண்றாங்க, யார் சர்வே பண்றாங்க அப்படிங்கிறதுன்னா சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க தான் இதுக்கான இன்சார்ஜ். அதே மாதிரி இந்த டோபோகிராபிக்கல் சர்வே பண்ணும்போது ஜிடி ஸ்டேஷன், கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் ஸ்டேஷன், அந்த இமயமலையை அளக்கும் போது கூட நம்மளுக்கு நம்ம சென்னையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஸ்டேஷன் பாயிண்ட் அப்படிங்குவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புள்ளி இல்லாம நம்ம அளக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த புள்ளிக்கு பேர் அல்லது புள்ளியோ ஒரு மார்க்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நல்லா தெளிவான தெரியக்கூடிய இடத்துல இருக்கிற மார்க்குக்கு பேரு ஜிடி ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜிடி ஸ்டேஷனை வச்சு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சர்வே பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லா சர்வே பண்ணும்போது மலை, குன்று அந்த மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணாங்க. இது எல்லாமே முக்கோணமா பிரிச்சு சர்வே பண்ணாங்க. இப்ப ரெவென்யூ அப்படிங்கிறது இது முழுசா மாநில அரசால் நிர்வகிக்கக்கூடியது. ஒரு மாநில அரசுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பொறுத்து அதுக்கு தகுந்த. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போடுறாங்க. ரெவென்யூ அப்படிங்கிறது வருவாயை ஈட்டுறதுக்கு உண்டான ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அளவீடு தான் ரெவென்யூ சர்வே. இப்போ அந்த ரெவென்யூ சர்வே அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா, ஒரு லேண்ட் ஓனரோட பவுண்டரி, அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகிருக்கும். இதை வச்சு தான் அவங்க பட்டா இஷ்யூ பண்றது, இது அரசு நிலமா புறம்போக்கு நிலமான்னு டிஃபைன் பண்றது, தமிழ்நாட்டோட ஏரியா எவ்வளவு இருக்குது, ஒரு மாவட்டத்தோட எல்லைகள் இப்படியெல்லாம் இருக்குது, வில்லேஜின் வருவாய் கிராமம், இந்த மாதிரி தாலுக் பிரிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே அதை வச்சு தான் பிரிக்கிறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற மாதிரி மலை, குன்று இந்த இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எதுவும் மென்ஷன் ஆயிருக்காது. மலைக்கு இவ்வளவு ஏரியா ஒதுக்கப்பட்டிருக்குது, அல்லது ஒரு குன்றுக்கு இவ்வளவு ஏரியா இருக்குது, இவ்வளவு ஏரியால இந்த குன்று இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அதுவே அதுல பாத்தீங்கன்னா டோபோகிராபிக்கல் சர்வேல பாத்தீங்கன்னா குன்று இப்படி எல்லாம் இருக்குது, இந்த வகையெல்லாம் ஆறு ஓடுது, குன்று இவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கிற மேக்சிமம் டீடைல்ஸ் அதுக்குள்ள இருக்கும். இவ்வளவுதாங்க இதுல முக்கியமான, இதுதாங்க இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இது மேற்கொண்டு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வரும் பட்சத்துல என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நாங்க அடுத்தது சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறோம். நன்றி.